ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் மிக்சர். இந்த ஸ்வீட் மிக்சரில் முந்திரி, பாதாம், ரெய்சின்லாம் சேர்த்துருக்கிறதுனால சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்வீட் மிக்சரை வீட்லேயே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் மிக்சருக்கு பூந்தியும் சேவும் செய்யணும். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் கடலை மாவு பூந்திக்கும் 1 கப் கடலை மாவு சேவுக்கும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் கடலை மாவு மட்டும் பவுலில் சேர்த்துடலாம். இந்த 1 கப் கடலை மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவில் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு ரொம்பவும் திக்காக பிசையாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேவு பிழியறதுக்கு ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற அச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட சின்ன சைஸில் இருக்கிற அச்சும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளேமை ஹையில் வைக்காமல் மீடியமில் வச்சு ஆயில் மிதமான சூட்டில் இருக்கும் போதே சேவை பிழிஞ்சிடலாம். சேவு பிழியறதுக்கு வானலில் பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா சேவு பிழியும் போது மேலே பொங்கி வரும். எண்ணெயில் கொதி குறைஞ்சி சேவு மேலே எழும்பி வரும்போது திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் வெந்து கொதி அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இதை ஒரு பெரிய தாம்பலத்தில் சேர்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா உடச்சி விட்டுடலாம். சேவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூந்திக்கு மாவு கரைச்சிடலாம். இந்த 1 கப் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம். அந்த உப்பு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு கெட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இது மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா பூந்தி அழகாக ரவுண்டாக வரும். மாவு ரெடி ஆகிடுச்சு. பூந்தி போட்டுடலாம். நான் இதுக்கு பூந்தி கரண்டி எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நம்ம ஜல்லி கரண்டிலே கூட பூந்தி ஊற்றலாம். மாவு ஊற்றிட்டு தீத்தி விடாமல் இது மாதிரி லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னா கீழே அழகாக இறங்கிடும். எண்ணெய் ஃபுல்லாக பூந்தி வர்ற வரைக்கும் தட்டி விட்டுட்டே இருக்கலாம். பூந்தி போடும்போது எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இல்லைன்னா பூந்தி சரியாக உப்பி வராது, தட்டையாக ஆகிடும். பூந்தியை திருப்பி விட்டுட்டு எண்ணெயில் கொதி ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம். பூந்தி நல்லா வெந்திருக்கணும். நீங்கள் கையால் எடுத்து உடச்சி பார்க்கும் போது உடையணும். அந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன ஹோல்ஸ் இருக்கிற அச்சு யூஸ் பண்ணி சேவ் போட்டிங்கன்னா பூந்தியும் சின்னதாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்வீட் மிக்சருக்கு தேவையான பூந்தியும் சேவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கை அளவுக்கு முந்திரி பருப்பை ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பூந்தியை எடுத்ததுமே முந்திரி பருப்பை போட்டுடாதீங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும். முந்திரி பருப்பு போட்ட உடனே செவந்துடும். அதனால் ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா பொறுமையாக இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு கோல்டன் கலரில் அழகாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பெல்லாம் எடுத்துடலாம். அடுத்து நம்ம பாதாம் பருப்பு வறுத்துக்கலாம். இதுக்கு பாதாம் பருப்பை முழுசாக போடாமல் இது மாதிரி பாதியாக கட் பண்ணி அதுக்கப்புறமா வறுத்துக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கை பாதாம் பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு மாதிரியே பாதாம் பருப்பும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுத்துக்கணும். பாதாம் பருப்பை ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போதே எடுத்துடலாம். அடுத்து ரெய்சினையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கை அளவுக்கு உலர் திராட்சை எடுத்துருக்கோம். நான் முந்திரி, பாதாம், திராட்சையெல்லாம் ஈக்குவலாக 1 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். திராட்சை கூடுதலாக இருந்தால் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் 1.5 கை அளவுக்கு கூட நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது 1 கை அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் பொறுமையாக வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும். வேர்க்கடலையில் ஃபுல்லாக கொதி அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுமே எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் மிக்சருக்கு தோலோடு இருக்கிற முழு பாசிப்பருப்பையும் வறுத்து சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும்.
பருப்பெல்லாம் வறுத்து சேர்த்தாச்சு. இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் மிக்சருக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்தா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் சுகரை பவுடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரும் 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வாசத்தோட அந்த இனிப்பு டேஸ்ட்டும் சேரும்போது ஸ்வீட் மிக்சர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எடுத்துட்ட 2 கப் கடலை மாவுக்கு பருப்பெல்லாம் சேர்த்து 200 கிராம் மிக்சர் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் சுகரும் 1 ஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 1 ஸ்பூன் பவுடர் சுகரும் சாட் மசாலாவும் சேர்த்துருக்கோம். மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற ஸ்வீட் மிக்சரை ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்த்த இந்த ஸ்வீட் மிக்சர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.